ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூத் ஃபியூச்சர் யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் ஜாப் ஆஃபர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாமே அதை பற்றி போட்டுட்ருக்கேன். நீங்கள் எப்படி வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறது, எப்படி எக்ஸாம் எழுதுறது, எப்படி படிக்கிறது, இதுக்கு வந்து வேக்கன்சி எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது. அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது யூத் ஃபியூச்சர் சேனலில் வந்து என்னோடய சேனலில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அது பேர் LSB Wikipedia. அதாவது விக்கிபீடியான்றது உங்களுக்கே தெரியும், என்சைக்ளோபீடியா. சேனலை நான் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னா, எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் வரும் இல்லையா, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்கு உண்டான பதில் அது வந்து தெரியாமலே இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா அதில் கேட்குற கேள்விலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கும் டைம் இருக்காது. அதாவது எக்ஸாமுக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 4 பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லி ஒரு 4 டாப்பிக்கில் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூடு, நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் வந்து நம்ம மேக்ஸுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மேக்ஸில் புலியாக இருக்கிறவங்க ஜென்ரல் அவேர்னஸில் வந்து எளியாக இருப்பாங்க. அதாவது தப்பாக சொல்ல விரும்பலை. அதில் நம்ம படிப்போம், இருந்தாலும் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்தளவுக்கு வராது. மேக்ஸ் வந்து என்ன தான் இருந்தாலும் ஒரு டாபிக் கவர் பண்ணோன்னா அதில் வந்து சம் டிஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் டாபிக் கவர் பண்ணும்போது நமக்கு வந்து அதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படி கிடையாது. நம்ம வந்து என்ன தான் படித்தாலும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட்டான இது. ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி அதுலேயே நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்கும் மாறும், ஒவ்வொரு மந்த்துக்கும் மாறும் சில கரண்ட் அஃபேர்ஸ். சொல்லணும்னா இந்த வருஷத்துடைய சிஎம் என்ன, போன வருஷம் சிஎம் என்னவா இருந்தார், அப்புறம் அவர் போன வருஷம் என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்தார், இந்த வருஷம் சிஎம் என்ன திட்டம்லாம் கொண்டு வந்தார், இப்படி சொல்லி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி நம்ம தெளிவாக படிக்கும்போது டைம் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம ஃபோன் நோட்டுற அந்த சமயத்தில் இந்த யூடியூப்பில் வந்து இந்த சேனலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து கிடைக்கும். நிறையா வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறையா ஒரு தெளிவு கிடைக்கும். எக்ஸாம்ஸை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் டெய்லி வீடியோ போட மாட்டேன். நான் வந்து ஒரு வீக்லி ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து இது பற்றின வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். நம்ம இந்த சேனல் வந்து படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு செலிப்ரிட்டிஸ் பற்றியோ, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ, கிரிக்கெட்டை பற்றியோ, செஸ்ஸு, இந்த வீடியோ கேம்ஸு, அப்புறம் வந்து அந்த வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்படின்னு சொல்லி நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் கூட இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆர்வம் இருக்கணும். எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸு, எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரியணும் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலு. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னென்னா, வாட் இஸ் விக்கிபீடியா. அதாவது விக்கிபீடியாவில் வந்து நிறைய விஷயம் இருக்கும். விக்கிபீடியானா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க வாட் இஸ் விக்கிபீடியான்ட்டு. நம்ம மதங்கௌரியே போட்டிருக்காரு. இருந்தாலுமே வந்து நான் ஃபஸ்ட்டு விக்கிபீடியான்னு என்னதை பற்றி நான் சொல்லிவிட்டு அப்புறமா என் சேனலுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் போடலான் இருக்கேன். இது வந்து என்னுடைய சேனலுடைய லோகோ. இந்த லோகோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக போகலாம். விக்கிபீடியா வந்து ஒரு ஃப்ரீ ஆர்கனைசேஷன். அதாவது நம்ம காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு இதை பார்க்கணுன்னா, ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா விக்கிபீடியான்றது வந்து ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். அதனால் இது ரொம்ப ஃப்ரீயானது. இதில் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க. விக்கிபீடியா வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. 323 லாங்குவேஜஸ் கொண்டு இருக்குது இந்த விக்கிபீடியான்றது. விக்கிபீடியான்றது ஒரு ஃப்ரீ என்சைக்ளோபீடியா. இதில் இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது இந்த இயர் வந்து என்ன இருந்துச்சு, போன இயர் என்ன இருந்துச்சுன்னு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த இயர் மாறும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்ஸும் கிடையாது, ஃப்ரீ. ஆடு கிடையாது. ஆட் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனாக அது விக்கிபீடியா மட்டும்தான் நான் சொல்லுவேன். இல்லாமல் இது வந்து 18 பிலோஸ், அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 18 வயசு மேலே உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஏன் சொன்னால் சில ஆர்கனைசேஷன் வந்து நம்ம தொடும்போது வேறு எதுக்குள்ளே போகும். அதாவது தப்பான வீடியோஸ்குள்ளே, இந்த ஆபாச வீடியோக்குள்ளே தான் போகும். ஆனால் இது வந்து விக்கிபீடியான்றது ஆட் இல்லாததுனால வந்து உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு இது இருக்காது. அதனால் வந்து குழந்தைங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், 18 வயசு உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எடிட்டிங்கன்றப்போ உங்களுக்கு வந்து இது கேட்பாங்க, உங்கள் மெயில் ஐடி கேட்பாங்க, உங்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து மெயில் ஐடி இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு இது தான் கேட்பாங்க. அது மட்டும் இருந்தாலே நீங்கள் வந்து உள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃப்ரீ எடிட்டிங் சொல்லுவாங்க. இது காசு கிடையாது.
ஃப்ரீனா காசு கிடையாதுன்னு அர்த்தம். அப்புறம் அது வந்து ஆடும் கிடையாது. அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஆட் இல்லாதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு இந்த விக்கிபீடியா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டொனேஷன் மூலிமா தான் இயங்குது. பிஸ்னஸ்மேன், பல வேர்ல்டு ஏரியாவில் உள்ள பிஸ்னஸ் மேன்ஸ் கொடுக்குற டொனேஷன் மூலிமா தான் இந்த விக்கிபீடியாவை வந்து நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அதாவது அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் மூலிமா உருவாக்கப்பட்டதான் இந்த விக்கிபீடியா. வந்து ஒரு லாப நோக்கமற்ற ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து லாபத்துக்காக ஆரம்பிக்கலாம் அவங்க. அது ஆக்சுவலாக வந்து இது வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து வந்தது. அது எந்த இடத்துலேருந்து வந்தது நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு லாபத்தோடு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் விக்கிபீடியான்னு சொல்லி போகும்போது தான் அது வந்து லாபம் இல்லாமல் பார்க்கணும், லாபம் இல்லாமல் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி கொண்டு போனாங்க. இது ஜான்வரி 15, 2001 தான் வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. விக்கிபீடியாவோட ஃபவுண்டர் யாருன்னா ஜிம்மி வேல்ஸ். விக்கிபீடியாவுக்கு முன்னே வச்ச பேர் வந்து என்சைக்ளோபீடியாவில் தான் இயங்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் வந்து லாரி சாங்கர், கோஃபவுண்டர் ஆஃப் விக்கிபீடியா, இவர் தான் வந்து அதை வந்து விக்கிபீடியான்னு சொல்லி நேம் மாற்றினார். இதை வந்து ஃப்ரீயாக கொண்டு போகணுன்னு சொன்னது ஜிம்மி வேல்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக கொண்டு போகணுன்னு சொன்னார். இந்த ஆர்கனைசேஷனை ஃப்ரீயாக டொனேட் பண்ணணும் வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து சொன்னார். இது வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் கிடச்சிது. அப்புறம் தான் வந்து அதர் லாங்குவேஜஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. இது வந்து 56 மில்லியன் ஆர்டிகல்ஸ், மோர் தென் 17 மில்லியன் கரெக்ஷன்ஸ் பெர் மந்த்து. ஒரு மந்த்துக்கு வந்து 17 மில்லியன் கரெக்ஷன்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து பேஸில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அப்பப்போ மாறும் இல்லையா அந்த எடிட்டிங், அதனால தான் வந்து எடிட்டிங்கை கொண்டு வந்தாங்க. 56 மில்லியன் ஆர்டிகல்ஸ் இருக்குது. இது வந்து 2010 and 2020 வந்து மிகவும் பாராட்டப்பட்டது. எல்லோரும் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. 2001 வந்துருச்சு, ஆனாலுமே அதோடைய வளர்ச்சி வந்து 2010 and 20 தான் வந்து இருந்துச்சு. அப்போ தான் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக பாராட்டினாங்க. இது வந்து 2018ஆம் ஆண்டில் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பயனர்கள் தொடர்புடைய விக்கிபீடியா கட்டுரைகளான உண்மை சரிபார்ப்பு இணைப்புகளை பரிந்துரைப்பதன் மூலம் போலி செய்திகளை கண்டறிய உதவுவதாக அறிவித்தனர். இது வந்து 2018 வந்து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் வந்து பற்றி நிறைய பேசப்பட்டதுனால எது உண்மை செய்தி எது பொய்யான செய்தின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக வந்து பகுத்தறியத்தக்க ஒரு கட்டுரையை வந்து இது கொடுத்துச்சு இந்த விக்கிபீடியா. அதுதான் வந்து இந்த பாயிண்டில் தெளிவாக சொல்கிறாங்க. விக்கிபீடியா எங்கிருந்து வந்துச்சு? நுபடியான்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஃபஸ்ட்டு நுபடியான்ற ஒரு ஆர்கனைசேஷனை தான் வந்து ஜிம்மி வேல்ஸ் வந்து உண்டாக்குனார். அதுக்கப்புறம் தான் வந்து அதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டது தான் விக்கிபீடியா. அதை ஃபஸ்ட்டு என்சைக்ளோபீடியா, அதை தான் வந்து சாங்கர் விக்கிபீடியான்னு சொல்லி நேம் மாற்றினார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விக்கிபீடியாவை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லும் போது தான் டொனேஷன் மூலிமா வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாபமாக தான் நுபடியான்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை உண்டு பண்ணாங்க. அதிலிருந்து என்சைக்ளோபீடியாவை எடுத்து அதுலேருந்து வந்தது தான் என்சைக்ளோபீடியா. அந்த என்சைக்ளோபீடியாவை தான் விக்கிபீடியான்னு சொல்லி லாரி சாங்கர் வந்து நேம் மாற்றி அதை வந்து லாப நோக்கமற்ற ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு போகணும்னு சொல்லி விரும்பினாங்க. இது வந்து ஜான்வரி 12, 2021 மற்றும் ஜான்வரி 13, 2021 இதில் வந்து wikipedia.com அண்ட் wikipedia.organization சொல்லி ஒரு .com க்ரியேட் பண்ணி அதை வந்து முறையாக ஜான்வரி 15, 2001 வந்து முறையாக வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டில் தான் இயக்குனாங்க. நுபடியான்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உண்டாக்கி அதிலிருந்து தான் விக்கிபீடியான்ற ஒன்று கொண்டு வந்து அதை வந்து நான் ப்ராஃபிட்டாக கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வெறும் டொனேஷன் மூலியமாகவே வந்து அதை கொண்டு போய் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போது விக்கிபீடியாவுடைய ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து டொனேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லி அவரே வாயத்தை வந்து கேட்டார். அதாவது எதுக்காக அதை கேட்டார்னா, இப்போ வந்து அவங்ககிட்ட காசு இருக்குது, இல்லாமல் இல்லை, டொனேஷன் இருக்குது, இருந்தாலுமே வந்து இதை இன்னும் வந்து விரிவாக கொண்டு போக நம்மளால் வந்து முடியுமா, அதாவது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம், அவங்களுடைய கால்குலேஷன் படி குறைவாக இருந்திருக்கலாம். அதனால் வந்து டொனேஷன் இப்போ கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களால் முடிஞ்சால் அதை டொனேட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நான் டொனேட் பண்ணுவேன். ஏன் உங்களை நான் கேட்குறேன்னா, இது மூலிமா வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து இது மூலிமா நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக கூட நீங்கள் வந்து இதுக்கான டொனேஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க கொடுங்க, இது கட்டாயமோ இதோ கிடையாது. நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண விரும்பலை. இது வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் கொடுங்க. டொனேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஏன்னா டொனேஷன் பண்ணணும்னா காசு வேணும், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசு தேவையில்லை. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.